இதோ நாம் வழிபடும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் தெய்வீகமான காட்சி. அவர் வனத்தின் நடுவே புலியின் மீது வீற்றிருக்கும் குழந்தை வடிவமான மணிகண்டன். அவர் ஹரிஹரபுத்திரன், சிவனும் விஷ்ணுவும் இணைந்தவதரித்த பரம தீபம். பந்தள மன்னரால் வளர்க்கப்பட்ட மணிகண்டன் நோயுற்ற ராணிக்கு புலிப்பால் தேவைப்பட சாதிக்க முடியாத பணியாக வனத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் தன் தெய்வீக சக்தியால் வன துர்காதேவி புலியாக மாறியதன் மீது ஏறி புலிக்கூட்டத்துடன் அவர் திரும்பி வந்தார். அந்தச் செயல் உலகிற்கு அவரது தெய்வீகத்தை வெளிப்படுத்தியது. புலி என்பது நமது அகங்காரம், அச்சம், எதிர்மறை சக்திகளை கட்டுப்படுத்துவதை சொல்கிறது. அவரின் கையில் உள்ள பிச்சை கிண்ணம் உலகிற்கான கருணையின் அடையாளம். கேரளாவின் சபரிமலை கோவிலில் கோடிக்கணக்கான பக்தர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து மலையை ஏறி அவரை தரிசிக்கிறார்கள். இந்த வீர வடிவுடைய ஐயப்பனை தியானிப்பது நமக்கு தைரியம், கட்டுப்பாடு மற்றும் தர்மத்தின் வெற்றியை வழங்குகிறது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரண